4 days ஹோம் குவாரண்டைன் இருந்தேன். அதுக்கப்புறம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 2 o'clock அந்த மாதிரி. பையனை எழுப்புறேன், அவன் தூக்க கலக்கம். இல்லம்மா ஒன்றும் இல்லை, இது வச்சு பார்க்குற அப்படி 92, 93 அதுலேயே வந்துட்டு இருக்கு. சரி கேப் புக் பண்ணலான்னா கேப் புக் பண்ணிட்டோம். அது இந்த மாதிரி நான் சொல்றேன், கோவிட் எங்களுக்கு, அதனால பேஷண்ட்னா யாருமே வரல, கேன்சல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வரமா உங்களுக்கு கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போனேன். அப்படி அவரே பாவம் இறங்கி போய் உள்ள போய் கேட்டு வர்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு, ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுச்சு, பெட் இருக்கான்னு. இல்ல நீங்க இமீடியட்டா வேற எங்க வைப்பாங்க, வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க, வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க, அப்படிதான் சொல்றாரு. அந்த மாதிரி இவங்களும் எல்லாத்தையும் பண்றது இந்த கேப் டிரைவரே பண்றாரு. அவரே இறங்கி போய் கேட்டுட்டு வந்தாரு. போய் அட்மிஷன் போட்டு நான் பிறகு தான் அவர் போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் போனே எடுக்கல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ரெக்கவர் ஆகி வந்த பிறகு கூட அந்த நம்பர் நான் சேவ் பண்ணியிருந்தா கூட அப்புறம் எடுக்கல. அவர் என்ன எந்த ஏரியால என்ன பண்றாரு என்னங்கிறதும் எனக்கு புரியல. ஆக்சுவலா அப்ப வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள் தான், நிஜமா சொல்ல கடவுள் தான், வேற யாரும் கிடையாது.